தங்கள் மனம் கவர் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. சற்று நெடிந்த உயரம், உயரத்திற்கு ஏற்ப பூசினார் போன்ற உடல்வாகு, மாநிலம், சதுர்முக வடிவ அழகிய முகத்தில் சாந்தமிக்க சிறிய கண்கள், வசீகரமிக்க சிரிப்பழகு உள்ளிட்ட தோற்ற காரணிகளையும் 1980களின் தமிழ் திரை உலகில் மறக்க முடியாத எவர் கிரீன் நாயகர்களில் ஒருவராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவரும் ஒருதலை ராகம் என்ற ஒற்றை திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரை உலகின் புகழின் உச்சாணி கொம்பில் அமர்ந்து ரசிகர்களின் பேரபிமானத்தை நன்கு பெற்றவருமான சிறப்பு காரணிகளை தன்னகத்தே உடையவர்தான் கலை உலக நினைவலைகளின் கனவு நாயகர் ஷங்கர் ஆவார். இப்பேற்பட்ட சிறப்புகளையும் 80களின் சினிமா பெண் ரசிகைகளால் கொண்டாடப்பட்ட கலை ஹீரோ ஷங்கர் அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், கலை பின்புலம் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர் எப்படி திரைத்துறையில் கால் பதித்தார், முத்திரை பதித்த திரைப்படங்கள் யாவை, நடிகராக தனது கலை பயணத்தை ஆரம்பித்தவர், தயாரிப்பாளராக மற்றும் இயக்குநராக தன்னை நிலைப்படுத்திக் கொண்ட பன்முக நிகழ்வு, தென்னிந்திய ஹீரோவாக அசுர வேகத்தில் உருவெடுத்தவர் ஏன் அதிலிருந்து இறங்கு முகத்தை சந்தித்தார், 3 மன வாழ்க்கையில் பயணித்த தோல்வி மிக்க வாழ்க்கை சூழல் மற்றும் தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் உள்ளிட்ட அத்துணை வினாக்களுக்கும் விடையளிக்கும் அவர்தம் பிறப்பு முதல் தற்போதைய நிலை வரையிலான நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை சற்று விரிவாக காண்போம். 1960ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி தமிழகத்தின் அண்டை மாநிலமாம் கேரளாவின் திரிசூர் மாவட்டத்தில் உள்ள கெச்சேரி என்ற பகுதியை பூர்வீகமாக கொண்ட தெக்கி வீட்டில் N.K. பணிக்கர் மற்றும் சுலோச்சனா தம்பதியரின் பாசமிகு செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக எவர் கிரீன் நாயகர் ஷங்கர் பணிக்கர் எனும் இயற்பெயருடைய ஷங்கர் ஆவார். இவருடன் கிருஷ்ணகுமார் என்ற சகோதரரும் இந்திரா என்ற சகோதரியும் உடன் பிறந்தவர்கள் ஆவர். இவ்வாறு அழகிய சிறிய குடும்பத்தில் பிறந்தவரான ஷங்கர் அவர்களின் தந்தை N.K. பணிக்கர் அவர்கள் இந்தியன் ட்ரக்ஸ் அண்ட் பார்மசூட்டிகல்ஸ் லிமிடெட் எனப்படும் பிணி தீர்க்கும் மருந்து தயாரிக்கும் நிறுவனத்தில் உயர் மேலாளராக பணிபுரிந்தவராவார். இதன் பேரில் பணிச்சூழல் காரணமாக குடும்பமும் ஊராக மட்டுமின்றி மாநிலம் வாரியாகவும் பயணிக்கத்தான் செய்தது. இதன் அடிப்படையில் சிறுவன் ஷங்கர் அவர்கள் 5 வயதை எட்டிய வேளையில் தந்தையின் பணி நிமித்தம் காரணமாக குடும்பம் தமிழகத்தின் தலைநகராம் சென்னைக்கு இடம்பெயர்ந்தது. இதன் பேரில் சென்னை வந்த சிறுவன் ஷங்கர் அவர்கள் பெற்றோரின் விருப்பப்படியே சென்னை சாந்தோம் பகுதியில் இயங்கி வரும் செயின்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் உயர்நிலை பள்ளியில் தனது தொடக்க கல்வியை இனிதே ஆரம்பித்தார். ஆரம்ப காலத்தில் மொழியின் காரணமாக சற்று திணறியவர் உடன் படித்த நண்பர்களின் நட்பினால் தமிழ் மொழியை நன்கு பேச கற்றுக்கொண்டார். இவ்வாறு தமிழ் மொழியை நன்கு கற்று பேச ஆரம்பித்தவர் பள்ளியில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் முதன்மை மாணவர்களுள் ஒருவராக பங்கேற்று சிறப்பித்தும் வந்தார். இதன் பேரில் படிப்படியாக கலையின் பால் ஈர்க்கப்பட்டவருக்கு கல்வியிலும் தரம் குறைந்திடாது முன்னணி மாணவராகவே மிளிர்ந்தும் வந்தார். மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கமல்ஹாசன் என தமிழ் திரை உலக முன்னணி சூப்பர் ஸ்டார்களின் திரைப்படங்களை ரசித்து பார்த்து வந்த மாணவர் ஷங்கர் அவர்கள் பின்னாட்களில் அவர்களை போன்றே பிரதிபலிக்கும் வண்ணமாக சிகை அலங்காரம் வைத்துக் கொள்வதும் வசனங்களை பேசி நடித்து காண்பிப்பதும் என கலை ஆர்வலராக மாறிப்போனார். இவ்வாறு பள்ளி படிப்புடன் கலை மாணவராக வளர்ந்து வந்த ஷங்கரின் தந்தை N.K. பணிக்கர் அவர்களுக்கு உத்தரகண்ட் மாநிலத்தில் பணிபுரிய பணி மாறுதல் வந்ததன் அடிப்படையில் குடும்பமும் அதன் பேரில் உத்தரகண்டிற்கு இடம் மாறியது. இதையடுத்து உத்தரகண்ட் மாநிலம் பௌரி கத்வால் மாவட்டத்திற்கு வந்த ஷங்கர் அவர்கள் அம்மாவட்டத்தின் ஸ்ரீநகரில் இயங்கி வரும் ஹேமாவதி நந்தன் பகுகுணா கத்வால் பல்கலைக்கழகத்தில் இணைந்து வரலாறு இளங்கலை பட்ட படிப்பை வெற்றிகரமாக முடித்தார். இதன் பின்பு நடிப்பின் பேராவலால் மீண்டும் சென்னை வந்த ஷங்கர் அவர்கள் சவுத் இந்தியன் பிலிம் சேம்பர் ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங் எனும் திரைப்பட கல்லூரியில் இணைந்து நடிப்பிற்கான 2 வருட படிப்பினை தேர்ந்தெடுத்து படிக்க ஆரம்பித்தார். இவ்வாறு திரைப்பட கல்லூரியில் வெற்றிகரமாக படிப்பை முடித்தவர் இதனைத் தொடர்ந்து திரைப்படங்களில் தோன்ற வாய்ப்புகளை தேடி வந்தார்.
இதன் பேரில் வாய்ப்புகளை தேடி வந்தவரின் தொடர் முயற்சியானது வீண் போகாமல் ஷங்கரின் தோற்றப்பொலிவை கண்ட மலையாள திரையுலகம் அவரை தன்பால் வரவேற்கத்தான் செய்தது எனலாம். இதன் அடிப்படையில் 1979 ஆஞ்சல் பிலிம்ஸ் தயாரிப்பில் ஹரிஹரன் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் ஜெயன் மற்றும் ஷீலா நடிப்பில் வெளியான சரபஞ்சாரம் என்ற திரைப்படத்தின் மூலமாக இத்திரைப்படத்தின் இரண்டாம் நாயகி பேபி எனும் லதாவின் நண்பர் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று மலையாள திரை உலகில் முதலில் கால் பதித்து அறிமுகமானார் ஷங்கர் அவர்கள். இத்திரைப்படம் வணிக ரீதியாக மாபெரும் வெற்றி பெற்று பெரும் வசூலையும் கண்டது. மேற்கண்ட சரபஞ்சாரம் மலையாள திரைப்படத்தில் தோன்றி நடித்த ஷங்கரின் தோற்றப்பொலிவு மற்றும் நடிப்பு திறனை கண்ட தமிழ் திரை உலகமும் ஷங்கர் அவர்களை கதையின் நாயகனாக தோன்றி நடிக்க வாய்ப்பளித்தது. இதன் அடிப்படையில் காதல் மற்றும் இசை கலந்த வெற்றி திரைப்படத்திற்கு புதுமுக திரைக்கலைஞர்கள் தேவை என்ற நிலையில் படக்குழுவினர் தேடி வந்த நிலையில் நேர்முக தேர்வில் பலரும் கலந்து கொண்ட போது வெற்றி பெற்று கதையின் ஹீரோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஷங்கர். இதன் பேரிலேயே வில்லன் கதாபாத்திரத்திற்கு புதுமுக நாயகனாக ரவீந்தர் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் அடிப்படையில் 1980 மன்சூர் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் ராபர்ட் ராஜசேகர் இரட்டை இணையர்களின் ஒளிப்பதிவில் டி ராஜேந்தர் கதையமைப்பு, பாடல் வரிகள், இசை அமைப்பில் EM இப்ராஹிம் இயக்கத்தில் வெளியான ஒருதலை ராகம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக ராஜா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று தமிழ் திரை உலகில் முதலில் அறிமுகமானார் ஷங்கர் அவர்கள். மாயவரம் ABC கல்லூரியில் திரைப்படமாக்கப்பட்ட இத்திரைப்படத்தின் கதையமைப்பின்படி தாயாரின் வாழ்க்கைச் சூழலால் மனதளவில் பாதிக்கப்பட்ட சுபத்ரா எனும் ரூபாவின் நடவடிக்கைகளால் ஈர்க்கப்பட்டு அவரை ஒருதலையாக காதலிக்கும் ராஜா எனும் ஷங்கர் அவர்கள் மனதினுள் காதல் இருந்தும் குடும்பத்திற்காக அதை வெளிக்காட்டாமல் ராஜாவை தவிர்த்து வரும் வேளையில் தோழியின் அறிவுரையால் தனது காதலை வெளிப்படுத்த ராஜாவை தேடி வர அவ்வேளையில் காதலிக்காக காத்திருந்து ஒரு கட்டத்தில் ராஜாவும் மரணமடைய என்ற அடிப்படையில் மனம் கலங்க வைத்து இத்திரைப்படம் நிறைவுறும். திரைப்படம் வெளியான ஆரம்ப நாட்களில் வெற்றியை சூடவில்லை எனினும் பின்னர் ரசிகர்களின் பெரும் வரவேற்பின் காரணமாக 365 நாட்கள், அதாவது ஒரு வருடம் என திரையரங்குகளில் ஓடி பிரம்மாண்ட வெற்றியையும் வசூல் சாதனைகளையும் ஒரு தலை ராகம் திரைப்படம் படைத்தது எனலாம். SP பாலசுப்ரமணியம் வசீகர பின்னணியில் ஒலித்த வாசமில்லா மலரிது, வசந்தத்தை தேடுது மற்றும் இது குழந்தை பாடும் தாலாட்டு உள்ளிட்ட பாடல்களை எவர்தான் மறக்க முடியும்? இதே போன்று P ஜெயச்சந்திரன் பின்னணியில் ஒலித்த கடவுள் வாழும் கோயினிலே கற்பூர தீபம் என்ற சோக பாடல் ஒருபுறம் எனில், மலேசியா வாசுதேவன் குரலில் கூடையில கருவாடு கூந்தலிலே பூக்காடு என்ற துள்ளிசை பாடல் மறுபுறம் என 1980களின் ரசிகர்கள் மனதில் பசு மரத்தில் அடித்த ஆணியைப் போல இன்றளவும் மேற்கண்ட பாடல்கள் ரிங்காரமிட்டு கொண்டே இருக்கும் என்பதை மறுக்க இயலாதுதான். ஐயா CM சவுந்தரராஜன் பின்னணியில் ஒலித்த நான் ஒரு ராசையில்லா ராஜா மற்றும் என் கதை முடியும் நேரமிது போன்ற பாடல்கள் அவருடைய இசை வாழ்வில் சென்டிமெண்ட் தடையாக அமைந்ததை எண்ணி அவர் வருத்தப்பட்டு பேட்டியளித்த நிகழ்வுகளும் உண்டு. இவ்வாறு ஒரு தலை ராகம் திரைப்படத்தின் மூலம் அசைக்க முடியாத நாயகராக தமிழக ரசிகர்களின் மனதில் பதிந்து போன ஷங்கரை தேடி திரைப்பட வாய்ப்புகள் நாடி வரத்தான் ஆரம்பித்தன. இவ்வேளையில்தான் பிரபல நடிகரும் தயாரிப்பாளருமான K பாலாஜி அவர்களின் சுஜாதா சினியார்ட்ஸ் தயாரிப்பில் வெளியான சுஜாதா என்ற திரைப்படத்தில் தோன்றி மனம் கவர்ந்திருப்பார் ஷங்கர் அவர்கள். இத்திரைப்படத்தில் இடம்பெற்ற மெல்லிசை மாமன்னர் MS விஸ்வநாதன் இசையில் பிரபல தயாரிப்பாளர், ஒளிப்பதிவாளர் மற்றும் இயக்குனருமான ராஜு மேனனின் தாயார் கல்யாணி மேனன் பாடிய நீ வருவாய் என நான் இருந்தேன் என்ற பாடல் அவ்வேளைகளில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தில் அடிக்கடி ஒளிபரப்பப்பட்ட மனம் கவர் பாடலாகும். சுஜாதா திரைப்படத்தின் மூலமாகத்தான் சங்கராபரணம் திரைப்புகழ் நாயகி ராஜலட்சுமி அவர்கள் தமிழ் திரை உலகில் முதலில் அறிமுகமானார் என்பது கூடுதல் தகவலாகும். இதன் பின்னர் தமிழ் திரை உலகின் முன்னோடி சூப்பர் ஸ்டார்களில் ஒருவரான PU சின்னப்பா அவர்களின் மகன் PUC ராஜா பகதூர் கதையின் நாயகனாக அறிமுகமான கோவில் புறா என்ற திரைப்படத்தில் சரிதாவின் கணவராக தோன்றிய ஷங்கர் அவர்கள் தனது தமிழ் திரையுலக அறிமுக நாயகியான ரூபாவுடன் இணைந்து மௌன யுத்தம் மற்றும் நடமாடும் சிலைகள் உள்ளிட்ட திரைப்படங்களில் கதையின் நாயகனாக தோன்றி சிறப்பித்தும் வந்தார். இதையடுத்து சிவரஞ்சனியுடன் உதயமாகிறது,
அருணாவுடன் காணலுக்கு கரையேது உள்ளிட்ட திரைப்படங்களில் கதையின் நாயகனாக நடித்து வந்த சங்கர் அவர்கள் கதையின் களத்தை சற்று ஆராயாமல் தேடி வந்த திரை வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கொண்டது ஒருதலை ராகம் என்ற தனது அறிமுக ஒற்றை திரைப்படத்தின் மூலம் எவர்கிரீன் நாயகராக உச்சம் பெற்றவரை இறங்கு முகத்தை நோக்கித்தான் கொண்டு சென்றது என்றே கூற வேண்டும். இவ்வேளையில்தான், அதாவது 1982 ராஜா சினியார்ட்ஸ் தயாரிப்பில் சி ராஜேந்தர் கதை, வசனம், பாடல் வரிகள், இசை மற்றும் இயக்கத்தில் வெளியான ராகம் தேடும் பல்லவி என்ற திரைப்படத்தின் மூலம் மீண்டும் உச்சம் தொட்டார் சங்கர் அவர்கள். இத்திரைப்படத்தில் கதையின் நாயகியாக சின்ன வீடு திரைப்புகழ் நாயகி அனு அவர்கள் சங்கரின் இணையாக தோன்றி நடித்திருப்பார். இயக்குனராக வாய்ப்பு தேடும் ஒருவர் ஊராரின் கேலி பேச்சுகளை தாண்டி அதற்காக முயல்வதும், இதனிடையே காதல் மலர்வதும், சூழ்நிலைகளால் காதல் தோல்வி அடைவதும் என துயர்மிகு வலிகளை வெளிப்படுத்தும் வண்ணம் கதையமைப்பு செல்லும். இத்திரைப்படத்தில் இடம்பெற்ற SPBயின் மனம் ஊடுருவும் பின்னணியில் ஒலித்த மூங்கிலிலே பாட்டிசைக்கும் காற்றலையை தூதுவிட்டேன் மற்றும் ஆழ்கடலில் தத்தளித்து நான் எடுத்த முத்து ஒன்றை உள்ளிட்ட பாடல்களை அவ்வளவு எளிதில் மறக்க முடியுமா என்ன? காலம் கடந்தும் பசுமை மாறாத நினைவலைகளை தட்டி எழுப்பிவிட்டு செல்லும் சூப்பர் ஹிட் பாடல்கள் அல்லவாவை. ராகம் தேடும் பல்லவி திரைப்படத்தின் மூலம் மீண்டும் தமிழக ரசிகர்களின் பேரபிமானத்தை நன்கு பெற்ற சங்கர் அவர்கள் பூர்ணிமா ஜெயராமுடன் புனித மலர், சீதாவுடன் காதல் எனும் நதியினிலே உள்ளிட்ட பெரும் வெற்றி காணாத திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் கதாநாயகன் என்ற அந்தஸ்தை மெல்ல மெல்ல இழக்க ஆரம்பித்தார். இவ்வாறு ஒரு புறம் தமிழ் திரையுலகில் உச்சத்திலிருந்து கீழ்நோக்கி வந்த நிலையில் நவோதயா ஸ்டுடியோ தயாரிப்பில் ஃபாசில் கதை, வசனம் மற்றும் இயக்கத்தில் மோகன்லால், பூர்ணிமா ஜெயராம் நடிப்பில் காதலும் த்ரில்லரும் கலந்த திரைப்படமான மஞ்சில் விரிஞ்ச பூக்கள் என்ற திரைப்படத்தின் வாயிலாக ஹீரோ என்ற அந்தஸ்தை பெற்று மலையாள திரை உலக ரசிகர்களின் பெரும் வரவேற்பை நன்கு பெற்றார் சங்கர் அவர்கள். 150 நாட்களுக்கு மேலாக திரையரங்குகளில் ஓடி மாபெரும் வெற்றியை கண்ட இத்திரைப்படத்தின் மூலம் மலையாள திரை உலகிற்கு ஒரு சிறந்த கதாநாயகன் கிடைத்துவிட்டார் என சங்கர் அவர்களை அத்திரை உலகம் கொண்டாடியதை தொடர்ந்து அம்பிகாவுடன் குஹா, சுமலதாவுடன் கடத்து, பூர்ணிமா ஜெயராமுடன் ஊத்தி கட்சிய பொண்ணு, மேனகாவுடன் எண்டே மோகங்கள் பூவணிஞ்சு, சத்திய கலாவுடன் காவிய மர்தனம் என தொடர் திரைப்படங்களில் மம்முட்டி மற்றும் மோகன்லாலுக்கு இணையாக என்பதை விட அவர்களுக்கும் முன்னணி பிரதான நாயகராக மலையாள திரை உலகில் ஜொலித்து வந்தார் சங்கர் அவர்கள். இவ்வாறு மலையாள திரை உலகில் புகழ் வாணி நட்சத்திரமாக மின்னி வந்த சங்கர் அவர்களுக்கு 1990களுக்கு பின்னர் தமிழ் திரை உலகில் படையெடுக்க ஆரம்பித்த இளம் நாயகர்களுக்கு இணையாக தோன்ற முடியாத வண்ணம் அங்கீகாரத்தையும் வாய்ப்புகளையும் தமிழ் சினிமா தரவில்லை என்றுதான் என்ன தோன்றுகிறது. இதன் பேரில் ஒரு சிறந்த நாயகரை இத்திரை உலகம் பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டது என்றுதான் கூற வேண்டும். இதனைத் தொடர்ந்து 1990 வைகாசி பொறந்தாச்சு திரைப்புகழ் நாயகி காவேரி கதாநாயகியாக தோன்றிய பந்தய குதிரைகள் என்ற திரைப்படத்தில் பாண்டியனுடன் இணைந்து இரண்டாம் நாயகராக நடித்தார் சங்கர் அவர்கள். இத்திரைப்படத்தின் பாடல்கள் வெளியான நிலையில் ஏனோ தெரியவில்லை இத்திரைப்படம் வெளியாகாமல் போனது. இதன் பின்னர் காலத்தின் மாற்றத்தால் குணச்சித்திர கலைஞராக மாறிப்போன சங்கர் அவர்கள் கோபி பீம்சிங்கின் இயக்கத்தில் வெளியான தாயம்மா, ஆனந்த் பாபுவுடன் MGR நகரில் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். இதன் பின்னர் மலையாள திரை உலகில் தனது முழு கவனத்தை செலுத்த ஆரம்பித்தவர் சுமார் 16 வருடங்கள் கழித்து 2007 வெளியான நினைத்து நினைத்து பார்த்தேன் என்ற திரைப்படத்தின் வாயிலாக ரோஜாவின் இணையாக கதையின் நாயகன் விக்ராந்தின் தந்தையாக தோன்றி மனம் தொட்டிருப்பார். இதனைத் தொடர்ந்து நடிப்பிலிருந்து இயக்குனர் எனும் பன்முக அந்தஸ்தை பெற முயற்சிக்கும் வகையில் 2015 பிரஜன் கௌதம் நடிப்பில் மணல் நகரம் என்ற திரைப்படத்தை இயக்கி வெளியிட்டார் சங்கர் அவர்கள். இத்திரைப்படத்தின் பாடல்கள் வெளியீட்டு விழாவை சிறப்பிக்கும் வண்ணமாக தான் முதலில் தமிழில் அறிமுகமான ஒருதலை ராகம் திரைப்படத்தில் இடம்பெற்ற படக்குழுவினரை அழைத்து அவர்கள் முன்னிலையில் தன்னுடைய இயக்கத்தில் வெளியான மணல் நகரம் திரைப்படத்தின் பாடல்களை வெளியிட்டு சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருந்தவர்களுடன் மலரும் நினைவலைகளில் மூழ்கி போனார் சங்கர் அவர்கள். இது மட்டுமின்றி 2024 எழுத்தோல என்ற மலையாள திரைப்படத்தையும் தயாரித்து வெளியிட்டார். இத்திரைப்படம் 4 விருதுகளை வாங்கி குவித்துள்ளது.
இப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளையும் பெருமைகளையும் தன்னகத்தை உடையவரான சங்கர் அவர்களுக்கு தமிழ் திரை உலகம் ஒரு சிறந்த நாயகருக்கான அங்கீகாரத்தை தந்து கொண்டாட தவறிய வேதனை ஒரு பக்கம் எனில், மறுபக்கம் இல்லற வாழ்வும் சரியாக அமையாமல் போனது தூக்கிராகும். 1992 ராதிகா என்பவரை மனம் புரிந்தார் சங்கர் அவர்கள். மேற்கண்ட மனவாழ்வு தொடர் கருத்து வேறுபாடுகளால் சில ஆண்டுகளில் முடிவுக்கு வந்த நிலையில் 2002 ரூபரேகா என்பவரை இரண்டாவதாக மனம் புரிந்தார். ரூபரேகா சங்கர் தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக கோகுல் என்ற ஒரே ஒரு செல்ல மகன் உள்ளார். சுமார் 9 வருடங்கள் நீடித்த மேற்கண்ட மன வாழ்க்கை மறுபடியும் முடிவுக்கு வந்த நிலையில் இல்லற வாழ்வே வேண்டாம், தான் பயணிக்கும் திரை வாழ்வும் தன்னுடைய தொழில் நிறுவனங்களும் போதும் என சங்கர் அவர்கள் வாழ்வை கடந்து வந்த வேளையில் நண்பர்கள் மற்றும் நலன் விரும்பிகளின் அறிவுறுத்தலின் பேரில் 2013 சித்ரா லக்ஷ்மி என்பவரை மூன்றாவதாக மனம் புரிந்து கொண்டார். சித்ரா லக்ஷ்மி யானவர் பிரிட்டன் நாட்டில் நாட்டிய பள்ளி ஒன்றை நடத்தி வருகிறார். தற்போது தனது மனைவியுடன் நாட்டிய பள்ளி மேற்பார்வை, தனது தொழில் நிறுவனங்கள் நிர்வகிப்பு மற்றும் அவ்வப்போது கலைத்துறை தொடர்பு என மகிழ்ச்சிகரமான வாழ்வில் தனது வாழ்க்கை பயணத்தை இனிதே கழித்து வருகிறார் சங்கர் அவர்கள். இவ்வாறு தமிழ் மற்றும் மலையாள திரையுலக ரசிகர்களின் மனம் கவர்ந்தவரும் ஒரு தலை ராகம் என்ற ஒற்றை திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலக எவர் கிரீன் நாயகராக வலம் வந்தவரும் 1980களின் மறக்க முடியாத ஹீரோவுமான திரு சங்கர் அவர்கள் மேலும் கலைத்துறையில் எண்ணற்ற சாதனைகள் பல படைத்து வளம் நிறைந்த நலன்களோடு அமைதியும் மகிழ்ச்சியும் கலந்த வாழ்வில் நீடூழி வாழ அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி, சங்கர் அவர்களுடன் இணைந்து நடித்த கலை நாயகியர்களான ஈரா நாட்டு கோடீஸ்வரியின் பேத்தியும் குட்டி பத்மினியின் சித்தி மகளும் டி ராஜேந்தர் அவர்களின் காதல் மனைவியும் சிம்புவின் பாச தாயாரும் 1980கள் திரைப்படங்களின் குணச்சித்திர கலைஞருமான திருமதி உஷா ராஜேந்தர் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும், சின்ன சின்ன வீடு கட்டி திரைப்படத்தின் மூலம் நாயகியாக அறிமுகமாகி தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னடம் என பன்மொழிகளில் வலம் வந்தவரும், பாக்யராஜின் சின்ன வீடு என்ற ஒற்றை திரைப்படத்தின் மூலம் புகழின் உச்சத்தை தொட்டவரும், தற்போது திரை உலகிற்கு குட் பை கூறிவிட்டு அமைதிகரமான வாழ்வில் பயணித்து வருபவருமான திருமதி அனுபமா எனும் அனு அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும், 15 வயதில் திரைத்துறையில் கால் பதித்தவரும், 3 முகம் திரைப்படத்தின் மூலம் ரஜினிகாந்த் ரசிகர்களின் அண்ணி என்று புகழப்பட்டவரும், வெள்ளித்திரை மட்டுமின்றி தற்போது பாக்கியலட்சுமி உள்ளிட்ட சின்ன திரை தொடர்களின் மூலம் கலை ரசிகர்களின் பேரபிமானத்தை நன்கு பெற்றவருமான திருமதி ராஜலட்சுமி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது, தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத எவர் கிரீன் கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களை போன்ற எவர் கிரீன் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.